முதலீடு செய்வோம், முன்னேறுவோம். முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். முதல் முறையா நம்முடைய வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதுதான் நீங்க எனக்கு பண்ணக்கூடிய மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா நான் பார்க்குறேன். இல்ல ஃபர்ஸ்ட்டா நம்ம பார்க்க போற நியூஸ் என்னன்னா, நம்மளுடைய நண்பர் ஒருத்தங்க பிடிஎல் என்டர்பிரைசஸ் ஷேர பத்தி உங்களுடைய கைடன்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஏன்னா லதா அப்படின்ற ஐடியிலேருந்து வந்துருந்துச்சு. சரி இவங்க சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்தோடைய எப்பவுமே நாம ஒரு ஸ்டாக் நல்ல ஸ்டாக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனர்ல போய் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அவங்களோட ஃபண்டமெண்டல்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். அவங்களோட மார்க்கெட் கேபிட்டலே மொத்தமே ஒரு 504 கோடி தாங்க இருக்குது. அப்ப இது ஒரு மைக்ரோ கேப் கம்பெனி. பிஇ பார்த்தா நல்லா இருக்குது. ஆனா மைக்ரோ கேப் கம்பெனிய பார்த்தா நெறைய கம்பெனிஸ் பிஇ கம்மியா இருந்தாலும் அவங்களோட ஆர்ஓஇ, ஆர்ஓசிலாம் நெறைய வச்சிருப்பாங்க. ஆனா இதுல ஆர்ஓஇ, ஆர்ஓசி 2மே ரொம்ப கம்மியா இருக்கு. டிவிடெண்ட் 4% குடுக்குறாங்க. பட் அது மட்டும் போதுமான்னு கேட்டா கிடையாது. ஆனா கடன் பெருசா இல்ல. இது ஓரளவு ஓகே தான். ஆனாலும் இந்த ஷேர் வந்து ரொம்ப கம்மியான பிரைஸ்ல இருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லி அப்படியே அவங்களோட ரிசல்ட் பக்கம் போனோம். பார்த்தா டிசம்பர் 2022ல இருந்து இன்னைய வரைக்கும் அப்படியே ஒரு பைசா கூட முன்ன பின்ன வராம அப்படியே அதே அளவுக்கான சேல்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஆனா ரெவென்யூ ப்ராஃபிட் மட்டும் முன்ன பின்ன வந்திருக்குது. சரி என்னையா அப்படி இவங்க பிசினஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறப்ப தான் தெரிஞ்சுச்சு. எங்களுடைய மெயின் பிசினஸே என்ன அப்படின்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் இவங்க இந்த அப்போலோ டயர்ஸ் இருக்கு. நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த அப்போலோ டயர்ஸோட சப்சிடரி கம்பெனி தான் இது. சரி இந்த கம்பெனியோட மெயின் பிசினஸ் என்னன்னு பார்த்தா, இவங்களுடைய டயர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஒண்ணு இருக்குது. அத வந்து அப்போலோவுக்கு ரெண்ட் லீஸுக்கு விட்டுருக்காங்க. அதாவது வாடகை மாதிரி லீஸுக்கு இத்தனை வருஷத்துக்கு இவ்வளோ அமௌண்ட்ன்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட்ட போட்டு விட்டுருப்பாங்க. அந்த ஒரு வருமானம் மட்டும் தான் இருக்கு. ஸோ, அந்த ஒரு காரணத்தினால தான் இவங்களோட ரெவென்யூ வந்து எந்த ஒரு ஏத்தமும் இல்லாம, இறக்கமும் இல்லாம ஒரே இடத்துல இருக்குது. ஏன்னா, அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த 3 வருஷத்துக்கு இல்லன்னா ஒரு 5 வருஷத்துக்கு இவ்வளோ தான் நான் பணம் தருவேன்னு. அந்த ஒரு காரணத்தினால இவங்களுடைய சேல்ஸ் வந்து எந்த விதத்திலயும் கூடல. ஆனா, ஒரு சின்ன விஷயத்த கவனிச்சு பார்த்தா தெரியும். இந்த செப்டம்பர் மாசம் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு இயர்லயும் ஃபினான்ஷியல் இயர்லயும் அந்த செப்டம்பர் மாசம் மட்டும் இவங்களுடைய ரெவென்யூ ஏற்றத்த குடுத்துருக்கு. மித்த டைம்ல ஃபுல்லா கம்மியா தான் இருக்குது. என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டா, இந்த ஷேர்ல இருந்து வெல் லெஃப்ட் அந்த நமக்கு கேட்டாங்கல்ல, ஒரு ஐடில இருந்து. அவங்க இந்த ஷேர ஏற்கனவே வாங்கியிருந்தாலும் சரி, இனிமேல வாங்கணும்னு நெனச்சாலும் சரி, அப்படியே இந்த ஷேர வெல் லெஃப்ட் பண்ணிறது ஒரு பெட்டரான ஐடியான்றது நான் என்னுடைய ஒரு ஒப்பீனியனா பார்க்குறேன். இந்த கம்பெனியோட சேர்மனா இருக்கிறவர பார்த்தா, ஓங்கார் அப்படிங்கிறவர் இருக்கிறாரு. தற்சமயம் இன்னொரு பொறுப்புல இருக்காரு. என்ன பொறுப்புல இருக்காருன்னா, பிரிக்ஸ் இருக்குல்ல, பிரிக்ஸ் நாடுகளுடைய பிசினஸ் கவுன்சில்ல இவர் தான் சேர்மனா இருக்காரு. அதுக்காகலாம் போய் இந்த ஷேர போய் வாங்க முடியாது. அடுத்து செகண்டா நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, லிவ் ஸ்பேஸ் அந்த கம்பெனில ஒரு 1000 எம்ப்ளாயீஸ வந்து அதாவது வேலைய விட்டு தூக்கிட்டாங்க. இதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். சரி இவங்களோட மெயின் பிசினஸ் ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய வீடுகள் அப்புறம் அதுக்கடுத்து கமர்ஷியல் பில்டிங்லாம் நம்ம இருந்துச்சுன்னா, அதில இன்டீரியர் டிசைன் ஃபுல்லா இவங்க தான் செஞ்சு குடுக்குறாங்க. இன்டீரியர் டிசைன் ஆகட்டும், எல்லா வேலையுமே இவங்க செஞ்சு குடுக்குறாங்க. இப்ப அதுல டிசைன் பண்றதுக்குலாம் ஏஐ வந்து இருக்குது. அடுத்து ஆப்பரேஷன்ஸ், மார்க்கெட்டிங் இது எல்லா ரிலேட்டடாவும் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ உள்ள கொண்டு வந்திருக்காங்க. ஆனாலும் இதுல இப்போதைக்கு டிசைன்ல மட்டும் தான் பார்த்தா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல கொண்டு வர முடியும். மத்தபடி மார்க்கெட்டிங் பண்றதுக்கு, சேல்ஸ் பண்றதுக்குலாம் நம்முடைய நண்பர்கள், அதாவது ஆட்கள் தான் பண்ண வேண்டியிருக்கும். கூடிய சீக்கிரத்தில அதிலேயுமே ரோபோட்ட கொண்டு வந்து அதுக்கு விரட்டி விட்டுருவாங்க ஆளுகள. சரி ஓகே. ஓவராலா 7000லேருந்து ஒரு 8000 எம்ப்ளாயீஸ் வரைக்கும் இருக்காங்க. அதில கிட்டத்தட்ட 12% அதாவது 1000 பேருக்கு வேலை காலி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸால. அடுத்து நம்ம பார்க்க போறது டாடா பேசஞ்சர் வெஹிக்கிள்ட்ட இருந்து ஒரு நல்ல ஒரு நியூஸ் வந்திருக்கு. காரணம் என்னன்னா, டாடா பஞ்ச் வந்து புதுசா ஒரு 9,50,000 புதுசா ஒரு கார் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. மொத்தமா ஒரு டைம் ஃபுல்லா சார்ஜ் பண்ணா ஒரு 468 கிலோமீட்டர் வரைக்குது குடுக்குது கிலோமீட்டர்ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு காரணத்தினால இந்த ஷேர் வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல சாரி. அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல இந்த டாடா மோட்டார்ஸ் ஏறுமான்னு கேட்டா, ஏற்கனவே இதால என்னலாம் பண்ண முடியுமோ, அந்த அளவுக்கு பண்ணிடுச்சு. ஏங்க ரூ. 720 எங்க ரூ. 370 கிட்டத்தட்ட 40, 45% அளவுக்கான இறக்கத்த குடுத்துருச்சு. இப்ப பார்க்கும்பொழுது ஒரு அருமையான ஒரு சப்போர்ட் ஏற்கனவே ஏப்ரல் 2005 லாஸ்ட் இயர்ல எந்த இடத்துக்கு வந்துச்சோ, அதே இடத்துக்கிட்ட வந்துட்டு திரும்ப ஏறிடுச்சு. சரி இப்ப அந்த டாடா பஞ்ச் புதுசா ஒரு கார் வெஹிக்கிள் வந்து லான்ச் பண்ணியிருக்க காரணத்தினால, திரும்ப அங்கருந்து மேல் நோக்கி ஏற்றத்த குடுக்குமா? அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புக்கு நமக்கு இருக்குது. பார்க்கலாம் டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் என்ன பண்ண காத்திருக்குன்னு. அடுத்து கேஆர்பிஎல்ங்க. இந்த ஷேரோட ரிசல்ட் வந்து நான் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். காரணம் என்ன, நல்ல விதமா இல்ல. எப்படி நல்லா இல்லாம தான் ரிசல்ட் குடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். அதே மாதிரியே வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ரிசல்ட்ட போய் பார்த்துரலாம். ரிசல்ட்ல பார்க்கும்போது, லாஸ்ட்டா 2 குவார்ட்டர்லயும் பார்த்தீங்கன்னா, அப்படியே இவங்களுடைய சேல்ஸ் நல்லாவே கம்மியாயிருக்கும்.
காரணம் என்னன்னா, ஏற்கனவே இந்த ஷேர நம்ம சில வாரங்களுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். என்னன்னா, இவங்களோட மெயின் பிசினஸ் கேஆர்பிஎல்லோட மெயின் பிசினஸ் என்னன்னா, பாஸ்மதி ரைஸ வந்து இந்தியாவுல தயாரிச்சு ஃபாரினுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்றது தான் மெயின் பிசினஸ். அதுலயுமே இவங்க அளவுக்கு அதிகமா ஈரான்ல தான் வந்து சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப நம்ம நாட்டாம அகில உலக நாட்டாம ட்ரம்ப் தான் ஒரு வெடிய கொளுத்தி போட்டாரே. என்ன சொன்னாருன்னா, ட்ரம்ப் அதாவது ஈரான் கூட யாரு எந்த பிசினஸ் பண்ணாலும், அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா நான் டாரிஃப் போட்டுருவேன் அப்படின்னு ஒரு மிரட்டு மிரட்டி விட்டாரு. அதனால இவங்களுடைய சப்ளை அதாவது ஈரானுக்கு ஏற்றுமதி பண்ணக்கூடிய பிசினஸ் ஃபுல்லா டவுன் ஆயிடுச்சு. அந்த ஒரு காரணத்தினால தான் அந்த சேல்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய குவார்ட்டர்ஸ்லயுமே சில டிப் வந்து இவங்களுடைய சேல்ஸ்லயும், ப்ராஃபிட்லயும் இருக்கலாம். ஸோ இந்த டைம்ல புதுசா போய் கேஆர்பில யாரும் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம். அதுக்கடுத்து கேஆர்பிஎல் வாங்குறத பத்தி யோசிக்கலாம். அடுத்து மிக முக்கியமான ஒரு விஷயங்க. ஷேர் மார்க்கெட் ஆகட்டும், பொதுவாவும் ஆகட்டும், எல்லா விஷயத்துலயுமே யாருக்கு தான் வந்து பணம் சம்பாதிக்கணும், சம்பாதிக்க கூடாதுன்ற ஒரு ஆசை இல்லாம இருக்காது. எல்லாருக்குமே பணம் சம்பாதிக்கணும், நெறைய சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை கண்டிப்பா இருக்கும். இதுல ஒரு மின்ட்ல இருந்து இன்னைக்கு ஒரு ஆர்டிக்கிள் வந்துருச்சு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 15 வருஷத்துல உங்களால ரூ. 10,00,00,000 சம்பாதிக்க முடியுது. உடனே நான் போய் வேகமா சரி எடுத்து படிச்சு ஃபுல்லா பார்த்தேன். படிச்சு பார்த்ததுக்கடுத்து அவங்க சொல்லியிருக்கிறத கேட்டாலே 15, 15, 15ன்னு போட்டிருக்காங்க. நான் கூட நினைச்சேன், ஒரு ரூ. 15,000 மாசம் மாசம் போடணும் போல. ஒரு 15% ரிட்டர்ன் குடுக்கும். ஒரு 15 வருஷம் போட்டா 10,00,00,000 வந்துருமான்னு பார்த்தா, அவங்க சொல்லியிருக்கிறத உங்களுக்கு கீழ காட்டுறேன். ம். எங்க? 1 செகண்ட். சொல்லியிருக்காங்க பாருங்க. மாசம் 51,000 ஸ்டார்ட்டிங்ல 51,000த்துல ஆரம்பிக்கணுமா. 51,000த்துல ஆரம்பிச்சு, இயர்லி ஒரு 20% வரைக்கும் நீங்க ஸ்டெப் அப் பண்ணீங்கன்னா, 15% ரிட்டர்ன் கிடைச்சதுன்னா, அது 10,00,00,000 வரும்னு. சாரி இங்க இருந்தே ஸ்கிப் பண்ணிட்டு போறாதீங்க. அடுத்து உங்களுக்காக ஒரு முக்கியமான நியூஸ் வேற நான் வச்சிருக்கிறேன். சரி, இவங்க தான் இப்படி சொல்றாங்க. நாம போய் சிப் கால்குலேட்டர்ல போட்டு பார்ப்போம். நம்மளால மினிமம் பார்த்தா ஒரு மாசத்துக்கு ரூ. 5,000 வரைக்கும் மினிமம் சேர்க்க முடியும்னு நான் நம்புறேன். சரி ஒரு ரூ. 5,000 15 வருஷத்துக்கு போடுறோம். அதே மாதிரி ஒரு 15% ரிட்டர்ன் அப்படின்னா, எவ்வளோ கிடைக்கும்னு பார்த்தா, நாம ஒரு ரூ. 9,00,000 வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். நமக்கு கிட்டத்தட்ட 31,00,000 கிடைக்கும். சரி இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு எப்போ ரூ. 1,00,00,000 வரும்னு கேட்டா, 23 வருஷம் கழிச்சுங்க. ரூ. 5,000 மாசம் மாசம் போட்டா 23 வருஷம் கழிச்சு நம்ம கையில 1,00,00,000 இருக்கும். ஐயய்ய! 23 வருஷம்லாம் ரொம்ப அதிகங்க. என்னால அவ்வளோலாம் சீக்கிரம்லாம் பொறுக்க முடியாது. சீக்கிரமே எனக்கு 1,00,00,000 வேணும்னா, அதுக்கு நம்ம எவ்வளோ போடணும்னா, ஒரு ரூ. 16,500 போடுவோம். ரூ. 16,500 போடும்பொழுது, உங்களுக்கு 15 வருஷத்துல இங்க பாருங்க நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு ரூ. 30,00,000 இருக்கும். உங்க கையில ரூ. 1,00,00,000 இருக்கும். சரி 15 வருஷம் கழிச்சு நாங்க என்னங்க பண்றது அந்த 1,00,00,000 வச்சுன்னா, உடனே அதாவது சில விஷயங்கள நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து பிலாசபி கிடையாது. இருந்தாலும் சில விஷயங்கள நாம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணும் பொழுது தான், நம்மளால அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். உடனே எல்லாரும் நான் லைஃப்ப என்ஜாய் பண்ணணும். நான் லைஃப்ப என்ஜாய் பண்ணணும். அப்பப்போ நீங்க கைக்கு வர்ற பணத்த ஃபுல்லா செலவழிச்சுக்கிட்டு இருந்தா, கடைசியில லைஃப் வந்து நீங்க என்ஜாய் பண்ண முடியாது. லைஃப் வந்து உங்கள வச்சு செஞ்சுரும். இப்ப பார்த்தோம்னா, 15 வருஷத்துல வந்து ரூ. 1,00,00,000 வருதுல்ல. சரி. அப்ப இந்த இடத்துல நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட எஃபெக்ட்ட நம்ம பார்க்க போறோம். 15 வருஷத்துல 1,00,00,000ன்னா, அப்ப அடுத்த 15 வருஷத்துல வந்து 2,00,00,000 தானே ஆயிருக்கணும்னு கேட்டா, அடுத்து 30வது வருஷத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 30வது வருஷத்துல 9,15 கோடிங்க. 9 கோடின்னு வச்சுக்குவோம். ஸோ, ஒரு ரூ. 16,500 நாம ஒரு 25 வயசுல 25 வேண்டாம். ஒரு 30 வயசுலயே ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்குவோம். 30 வயசுல ஆரம்பிச்சா கூட 45 வயசுல நீங்க எழுதி வச்சுக்கோங்க. நீங்க கோடீஸ்வரன் தாங்க. இதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. நீங்க அது முன்னாடி ஏர்லியரா நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா, ஒரு 27, 28ல ஏன்னா வேலைக்கெல்லாம் பார்த்தா 22, 23 வயசுல போவாங்க சில பேரு. சில பேர்லாம் 25 வயசுல தான் போவாங்க. ஸோ அந்த டைம்ல நீங்க கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டு, ஒரு 27, 28 வயசுக்கு அடுத்து நீங்க கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்ட கொஞ்சம் அக்ரெசிவா பண்ணீங்கன்னா, ஒரு 40லேருந்து 45 வயசுக்குள்ள நீங்க செட்டில் ஆயிரலாம். அதுக்கப்புறம் கூட நீங்க என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறீங்கல்ல, அந்த லைஃப்ப நீங்க என்ஜாய் பண்ணலாம். சரி சிப் பண்ணாதான் எப்படி? மொத்தமா லம்சம் போட்டா என்ன ஆகுதுன்னு பார்த்தா, லம்சம் நம்மகிட்ட கையில இப்ப ஒரு ரூ. 1,00,000 இருக்குன்னா, அது ஒரு 15% ரிட்டர்ன் குடுக்கக்கூடிய ஒரு ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல. ஸ்டாக் கூட நம்மளால 1 வருஷத்துக்கு 40%, 30% சில ஸ்டாக்ஸ்ல எடுக்க முடியுதுங்க. அதாவது 15% எங்க தர்றாங்க? எங்க தர்றாங்கன்னு சும்மா அந்த பழைய புராணத்தெல்லாம் போடக்கூடாது. ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்ணா 15% எடுக்க முடியும். ஸோ 15 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றோம். இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா உங்க கையில ரூ. 8,00,000 இருந்திருக்கும். இத அப்படியே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல போட்டு பார்ப்போம். இதே ரூ. 1,00,000 நீங்க பேங்க்ல போடுறீங்க. ஒரு 6% தான் 6 டூ 6 டூ 7 தான் குடுப்பாங்க. சரி 7ன்னு வச்சுக்கிடுவோம். ஹையர் கேஸே எடுத்துக்குவோம். 7% ரிட்டர்ன்னா 15 வருஷத்துல உங்களுக்கு அது கிட்டத்தட்ட ரூ. 2,25,000 தான் இருக்குங்க. ரூ. 2,25,000ங்க கிட்டத்தட்ட ரூ. 8,00,000ங்க. ஸோ நீங்க உங்க பணம் வந்து பெருசா வளரணும்னா, அதுக்கு நீங்க கொஞ்சம் டைம் குடுக்கணும். இப்ப சின்னதா ஒரு எக்ஸாம்பிளே சொல்லிக்கலாமே. சினிமாவுக்கே போவோம். இப்ப நம்ம தளபதி 2 பேருமே ஃபேமஸ் ஆயிட்டாங்க. ஒன்ஸ் அப்பான் எ டைம் அ தளபதியிலிருந்து போவோம்.
ஒரு டைம்லாம் அவரு படத்துக்குலாம் ரொம்ப கம்மியான சம்பளம் தான் வாங்கியிருப்பாரு. ஆனா, கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷ பீரியட் அவர் படம் நடிச்சிருக்காரு. இப்ப ரீசென்ட்டா நடிக்கிற படத்துக்கு பார்த்தா, எவ்வளோ அளவுக்கு சம்பளம் வாங்குறாங்கன்றத நீங்க நெறையா நெட்ல பார்த்துருப்பீங்க. இதுதாங்க ரியல் லைஃப்லயும் நமக்கும். நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு ரிட்டர்ன் அது ஸ்டார்ட்டிங்ல கம்மியா குடுத்தாலும், ஒரு குறிப்பிட்ட பீரியட் குடுக்கும் பொழுது, அது உங்களுக்கு அளவில்லாத பணத்த அள்ளி குடுக்கும். ஸோ, நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல 10,00,00,000 15,00,00,000 சம்பாதிக்கிறது ஒரு பக்கம். 10,00,00,000 சம்பாதிக்கிறதுக்கு டைம் எடுத்தாலும், உங்களால 1,00,00,000ன்றத ஈஸியா சம்பாதிக்க முடியும். சீக்கிரமே சம்பாதிக்க முடியும். கொஞ்சம் ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்ணுங்க. அடுத்து விப்ரோ. விப்ரோவ பார்த்தா ஒரு 52 வீக்ஸ்ல அடிவாரத்துல தர தட்டிக்கிட்டு கிடக்குது. எப்படா இதுக்கு விமோசனம் வரும்னு கேட்டா, இப்போதைக்கு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அப்படி எதுவுமே இல்ல. ஃபர்ஸ்ட் இத பார்க்கலாம். டபுள் பாட்டம். ஒரு ரூ. 210 வந்து ஒரு நல்ல ஒரு டபுள் பாட்டமான இடம். இந்த இடத்துல தான் தற்சமயம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இங்க இருந்து திரும்ப ஒரு ஏற்றத்த குடுத்துச்சுன்னா, ஃபர்தர் மேல் நோக்கி போகலாம். ஆனா பாசிட்டிவான எந்த ஒரு நியூஸும் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் இந்த ஐடி செக்டருக்கு இல்ல. ஸோ, இங்க இருந்து மேல் நோக்கி போணுச்சுன்னா சந்தோஷம். அப்படி ஒருவேளை இல்லாம திரும்ப இறங்குச்சுன்னா, அடுத்த சப்போர்ட் யோசிச்சு வச்சுக்கோங்க. 185ல இருந்து 190ன்றது தான். ஸோ, அந்த விப்ரோவ ஏற்கனவே நெறைய வச்சிருக்கவங்களும், இத இந்த நியூஸ் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் ஆகும். புதுசா வாங்கணும்னு நெனைக்கிறவங்களும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இது வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் கீழ இறங்குனாலும் இறங்கலாம். சான்சஸ் இருக்கு. அடுத்து கோல்டுங்க. கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி பணக்காரங்க நெறைய பேர் இருப்பாங்க. சரி ஓகே. தற்சமயம் இன்னைக்கு ஒரே நாள்ல 1 கிராம் கோல்டு ரூ. 260 ஏறியிருக்கு. இதுக்கு மிக முக்கியமான காரணம் அடுத்த ஸ்லைட்ல உங்களுக்கு சொல்றேன். தொடர்ந்து சில நாட்களா இறக்கத்த குடுத்துட்டு பல நாட்களா இறக்கத்த தான் குடுத்துட்டு இருந்துச்சு. அதாவது ரூ. 50, ரூ. 80, ரூ. 100 இறக்கத்த குடுத்துட்டு இருந்த அந்த கோல்டோட பிரைஸ் நேத்து ஒரு ₹200 கிட்ட ஏறி இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு ₹200 ஏறிடுச்சு. இதற்கு வேற யாருமே காரணம் இல்லங்க. ஒரு ஆள், ஒரே ஒரு ஆள். அவர்தான் நம்மளுடைய அகில உலக நாட்டாமையான ட்ரம்ப். அவர் ஒருத்தரால தான் அத செய்ய முடியும். என்ன செஞ்சிருக்காருன்னா, அவங்களுடைய சுப்ரீம் கோர்ட்ல நேத்து நைட்ல சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் நடந்துச்சு. அதாவது ட்ரம்ப் வந்து எல்லா நாடுகளுக்கும் போட்டிருக்கக்கூடிய அந்த டேரிஃப் வந்து லீகலா, இல்லீகலா அப்படின்னு. அவங்க நாட்டிலேயே அவங்க நாட்டுடைய அதிபருக்கே வந்து ஃபேவரா அந்த தீர்ப்பு வரல. இல்லீகல் ட்ரம்ப் போட்ட டேரிஃப்லாம் வந்து இல்லீகல்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஒரு காரணத்தினால என்ன ஆயிருச்சுன்னா, இவ்வளோ நாள் வரைக்கும் டேரிஃப் மூலமா கலெக்ட் பண்ண பணத்த ஃபுல்லா இப்ப திரும்ப குடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது அமெரிக்காவுக்கு. இது ஃபர்ஸ்ட் ஒரு நெகட்டிவ் நியூஸ். செகண்டா உடனே நம்ம நாட்டாம சும்மா இருப்பாரா? பழைய பஞ்சாங்கத்தெல்லாம் புரட்டி பார்த்து 1970, 80கள்ல இருந்த சட்டத்த வச்சு ஏதோ சொல்லியிருக்கான் பாருங்க. செக்ஷன் 301, செக்ஷன் 232ன்னு இந்த செக்ஷன்ஸ் வச்சு அந்த அதிபருக்கு அந்த நாட்டு பிரசிடென்ட்க்கு பார்த்தா ஒரு 150 டேஸ்க்கு 10% இலக்கான டெம்பரரி டேரிஃப் வந்து போடுறதுக்கான சட்டம் இருக்குதாமா. உடனே நம்ம நாட்டாம அந்த வேலையை பார்த்து எல்லா நாட்டுக்கும் போட்டு விட்டாரு. இப்ப இந்தியாவுக்கு பார்த்தா 18%ன்னு வந்து இருந்துச்சு. அதாவது ட்ரேட் டீல் சைன் ஆச்சுன்னா. இப்ப பார்க்குறப்ப அந்த 18ம் இல்ல. அதையுமே வந்து இல்லீகல்னு சொல்லிட்டாங்க. ஸோ 10% இலக்கான டேரிஃப் தான் இப்போதைக்கு இந்தியாவுக்கு அடுத்த ஒரு 150 டேஸ்க்கு. இதுக்கு உடனே நாட்டாம சும்மா இருப்பாருன்னு கேட்டா இருக்கிறதுக்கான சான்ஸ் கம்மி. மறுபடியும் மேல அப்பீல் போனாலும் போவாரு. அப்பீல் போய் அடுத்து என்ன தீர்ப்பு வருதுங்கிறத அடுத்து பார்ப்போம். அடுத்து இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்த பார்க்கணும். நம்ம நாட்டாம என்ன சொல்லியிருக்காருன்னா, பைடன் இருக்கும் பொழுது, அதாவது முந்தைய அதிபர் இருக்கும் பொழுது 40% அளவுக்கு வந்து டெபிசிட் இருந்துச்சு. அதாவது ஏற்றுமதி, இறக்குமதிக்குள்ள வித்தியாசம் வந்து 40% இருந்துச்சு. நான் வந்ததுக்கப்புறம் அதுலேருந்து 17% வந்து கம்மியாயிடுச்சு. ஸோ தற்சமயம் வந்து ஒரு 23% அளவுக்கு தான் ட்ரேட் டெபிசிட் இருக்கு. இன்னமும் நான் வந்து இதே மாதிரி எல்லாருக்கும் டேரிஃப் போட்டு தீட்டுனேன்னா, இது நான் நல்லாவே குறைச்சிருவேன்னு இருக்காரு. ஆனா இதுக்காகலாம் அந்த நாட்டில உள்ள ஜட்ஜஸ் இத கம்மி பண்ணுவாங்களான்னா தெரியல. அடுத்து மிக முக்கியமான இன்னொரு விஷயம் இதுதான். இந்தியாவுக்கு இனிமேல 18% டேரிஃப் இல்லங்க. 10 தான். இது உண்மையிலே ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். இத இப்போ எடுத்துக்கிட்டு திங்கட்கிழமை நம்மளுடைய மார்க்கெட் கேப் அப் ஆனாலும் ஆகலாம். இல்ல இந்த இடையில இந்த 2 நாள் கேப்ல நாட்டாம வேற ஏதாச்சும் ட்வீட் பண்ணாலோ, இல்ல ஈரான் மேல ஒரு பாமையே போட்டு விட்டாருன்னா, திங்கட்கிழமை பாயாசம் தான் நம்மளுடைய மார்க்கெட்டுக்கு. அடுத்து அனலைஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ட்ரம்ப் வந்து நாங்க அவரு எக்கனாமி வந்து வளர்ப்பாரு. எக்கனாமிக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் அமெரிக்கா வந்து ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்துவாருன்னு நெனச்சா, இவர் என்னமோ ஈரான் கூட சண்டைக்கு போறதுல தான் ஒரே குறியா இருக்கிறாரு. அதிபர்ன்றப்ப கையில பேனா வச்சு கையெழுத்து போடுறதுல இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. ஆனா, இவர் என்னமோ கையில கண்ண எடுத்துட்டு விட்டா, ஈரானுக்குள்ள இறங்கி சுட்டுட்டு வந்துருவாரு போல. அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள தான் ட்ரம்ப் செஞ்சுகிட்டு இருக்கிறாருன்னு அங்குள்ள எக்கனாமிஸ்ட்லாம் சொல்றாங்க. நாட்டாமைக்கு கட்டம் சரியில்ல. அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் வந்து ஒரு மிரட்டி பார்த்திருக்காரு. ஈரான் ஒரு மிரட்டி பார்த்திருக்காரு. நீங்க மட்டும் ஒழுங்கா டீலுக்கு ஒத்துக்கலன்னா, விளைவுகள் விபரீதமா இருக்குன்னு 20ஆம் தேதி நேத்து சொல்லியிருந்தாரு. உடனே ஈரான் சைட்ல இருந்து உடனே அதுக்கு ரிட்டாலியேட் பண்ணிட்டாங்க. அதாவது அந்த எதிர்த்து பேசுவாங்கல்ல. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க வந்து ஏற்கனவே வந்து இஸ்ரேல் எங்க ஈரான அடிச்சுச்சு. அந்த டயத்துல சும்மா இருந்துட்டோம். திரும்ப எங்க மேல நீங்க கைய வச்சீங்கன்னா,
உங்களுக்கு அவ்வளோதான்னு சொல்லியிருக்கேன். மாற்றி மாற்றி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி குளோபல் லெவலில் ஒரு பிரச்சனை இருக்கிற காரணத்தினால தான் கோல்டோட ப்ரைஸ் ஏறுது. கோல்டோட ப்ரைஸ் எப்பவுமே ஏறுச்சுன்னா அப்போ மார்க்கெட் இறங்க தானே செய்யணும். பார்ப்போம் நாளை கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னு. அடுத்த ஒரு விஷயம் என்டிபிசி கிரீனுக்கு சாரி என்டிபிசி கிரீன்ட்ட இருந்து ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்னன்னா ஒரு 158 மெகாவாட் அளவுக்கான சோலார் பிளான்ட் வந்து கடப்பால ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது அப்படியே இவங்களுடைய இதுவரைக்கும் ஏற்கனவே இருந்ததுலேருந்து இந்த 158 மெகாவாட்டை கூட்டும் பொழுது 9151 மெகாவாட் அளவுக்கான எலக்ட்ரிக் கரண்ட் வந்து இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீன் எனர்ஜியை வச்சு. ஸோ இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்கும் பொழுது இந்த ஷேரோட ப்ரைஸும் வந்து ஏற்றத்தை கொடுக்குற சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த நியூஸ் வந்து திங்கக்கிழமை என்டிபிசி க்ரீனில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுமா அப்படிங்கிறது தெரியல. பார்ப்போம் எப்படி நடக்குது அப்படின்னு. அப்புறம் நண்பர்களே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். தொடர்ந்து முதலீடு செய்வோம், நிச்சயமாக நாம் முன்னேறுவோம்.